அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரசன்னம் பார்க்க தயார் நிலையில இருக்கோம். நீங்க இந்த நேரலையை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்த நிகழ்வை ஒரு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு எங்களோட தொடர்பு கொள்ளலாம். உங்க கேள்விகளை நீங்க கமெண்ட்லயும் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டுட்டு அப்புறமா நீங்க நேரலைக்கு வரலாம். அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். யார் யார் கணிய டிவியை ஷேர் பண்றீங்களோ அவங்களுக்கு கட்டாயம் இன்னைக்கு இல்லைனாலும் நம்ம வேற ஒரு நாளாவது உங்களுக்கு கட்டாயம் நேரலையில் உங்களுக்கு தொடர்பு கொள்ளப்படும். அல்லது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, நான் ஷேர் பண்ணியிருக்கேன், லைக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணதுக்கு பின்னாடி கூட உங்களை நாங்களே கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தீர்கள்னா கட்டாயம் பிரசன்னத்தில் உங்களுக்கு கட்டாயம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசன்னம் மட்டும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நட்சத்திரமோ அல்லது உங்களுடைய லக்னம் அப்படின்ற இடமோ அல்லது நீங்க பிறந்த திதியோ பிறந்த கிழமையோ பிறந்த வாரமோ பிறந்த கரணமோ யோகமோ தொடர்பு வரும் பொழுதுதான் உங்களுக்கு நேரலையில கட்டாயம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். இது நேரலையில ஒரு கேள்விக்கான பதிலை நாங்க வழங்குகிறோம். இதுல நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ல நீங்க கூப்பிட்டு பிரசன்னம் பார்க்கறதுக்காக முன்பதிவு செய்யணும். குறைஞ்சது ஒரு 3 நாளைக்குள்ளேயாவது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கட்டாயம் கிடைச்சிரும். நீங்க சென்னையில என்னை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 14, 15, 16, 17 இது சென்ட்ரல் பக்கத்துல நம்ம ஒரு ஹோட்டல்ல நீங்க என்னை நேரடியாக சந்திக்கலாம். ஃபோன் பண்ணீங்கன்னா அட்ரஸும் லொக்கேஷனும் அனுப்பிடுவான். நீங்க நேரடியா பார்த்து பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கட்டாயம் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அங்க நேரடியாக பார்க்க முடியும். இப்ப நம்ம பிரசன்னம் பார்க்க போறோம். இந்த பிரசன்னத்துல முதல் கால் வரப்போறாங்க, வந்துட்டாங்க. இவங்களுடைய தோஷம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்கான டிப்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு தசமி தீதி, மரத்தை வெட்டிய தோஷம். இதுல நாவல் மரத்தை வெட்டியிருப்பாங்க. இது எப்படி நீங்க கண்டுபிடிங்க, நான் நேரலையில நான் பிற்பகுதியில் அதை சொல்றேன். ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. பிரசன்னம் பார்க்கணும். பிரசன்னம் பார்க்கணும். நீங்க எந்த ஊரு, யாருக்காக பாக்குறீங்க? எனக்காக தான் ஐயா பார்க்கணும். என் பேர் மணிகண்டன் ஐயா, நான் சேலம் ஐயா. சேலம். சரி, நீங்க அதாவது நீங்களோ நீங்கன்னாக்க நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. உங்க அப்பா தாத்தா யாராவது மரம் வியாபாரம் பண்ணாங்களா? நீங்க அதாவது நீங்களோ ஆமாங்க ஐயா, மரம் வியாபாரம் பண்ணாங்க. எங்க தாத்தா பண்ணிக்கிட்டு இருந்தார். ரைட்டுங்களா? இப்ப குழந்தை சம்பந்தமாக, வீடு கட்டுறது சம்பந்தமாக, திருமணம் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனை. அதுவும் ரைட். ஓகே. திருமணம் ஆயிடுச்சா? ரைட். குழந்தைகள் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காரு. உங்க உடல்நிலை மட்டும்தான் தொந்தரவு வருது. சரியா? இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க தாத்தா நல்லா காய்ச்சிக்கிட்டு இருந்த நாவல் மரத்தை வெட்டிய தோஷம். ஆமா, இதை நீங்க அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது திருமணத்தையோ குழந்தை பாக்கியத்தையோ ஏதோ ஒண்ணு பாதிப்பு செய்யும். உங்க ஜாதகத்துல மற்ற எல்லாமே நல்லா இருக்கிறதுனால உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்குது. ரைட்டுங்களா? இது தீராத வியாதி மாதிரி வந்துடும். டாக்டர்கிட்ட போனோம்னா ஒண்ணுமில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இல்ல மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ரைட்டுங்களா? அதனால இந்த விஷயத்தை நீங்க சரி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கோவில் பகுதியில குறைஞ்சது 2 நாவல் மரமாவது வளர்க்கணும். ஆமா, நாவல் மரம் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷங்கள் குறைஞ்சிரும். ரைட்டுங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். இப்ப மாணவர்களுக்காக என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுத்துக்கிட்டது முதல் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம், மரத்தை வெட்டிய தோஷம் சொன்னோம். என்ன காரணம்? தசமி திதி இன்னைக்கு. அப்ப தசமி திதியில தெய்வம் வாழும் மரத்தை வெட்டியதால் ஏற்பட்ட தோஷம். இது என்னென்ன பாதிப்பை தரும்? குலதெய்வ தோஷத்தை தந்துரும், குழந்தைகள் பாக்கியத்தை தந்துரும், இடர்பாடுகளை கொடுத்துரும். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். அப்ப ரோகிணிக்குரிய மரம் எதுன்னு கேட்டீங்கன்னா நாவல் மரம். அப்ப நாவல் மரம், ரோகிணி, தசமி திதி, மரத்தை வெட்டியதால் ஏற்பட்ட தோஷம் அப்படின்றது முதல் காலருக்கு தான் செட் ஆகும். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? பவானியிலிருந்து சரவணன் பேசுறேன். என்ன கேள்வி? எங்களுக்கு வம்சத்துல ஏதாவது முன்னோர்களுடைய தோஷமோ ஏதாவது சாபம் இருக்கா? இலாபம் ஒரு முறை செஞ்சுட்டு வந்தோம். சரி, செஞ்சது சரியாயிடுச்சா இல்லையான்னு பாப்போமா? செஞ்சது சரியாயிடுச்சா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க, அது செஞ்சது அந்த பரிகாரம் சரியாயிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். இப்ப நீங்க ஜோசியரா? ஜோசியர். இப்ப நீங்க உங்களுக்கு எளிமையா ஒரு பிரசன்னமே சொல்லித்தரேன். சரியா? இப்ப நம்ம ஒரு பிரசன்னம் போட போறோம். பிரசன்னம் போடும்போது சூரியன் இன்னைக்கு என்ன ராசியில இருக்காரு?
நீங்க வந்து மகரத்துல இருப்பாருங்க. மகர ராசி. அதுக்கு 12வது ராசி என்ன ராசி? 12வது தனுசு. அதுக்கு 4வது ராசி? அதுக்கு 4 வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி வரும். ஆமா. அப்ப சூரியன் நின்ற ராசிக்கு 12வது ராசியும் அதன் கேந்திர ராசிகளும் நம்ம ஆருட எடுக்கும் போது விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஊர்த்துவ ராசின்னு பேர். பாத்துருங்க, அது சிலது நானும் ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டா வரும். வெரி குட். இப்போ உங்களுக்கே அதே மாதிரி நம்ம போட்டுறோம். சரியா? இப்ப எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரியுது. இப்ப நானே உங்களுக்கான பிரச்சனை போறேன். உங்க பேர் சொல்லுங்க. பேர் வந்து சரவணன் ஐயா. சரவணன். குலதெய்வம் திருவேங்கட பெருமாள். அப்பா அம்மா பேரு செங்கோடன் தேவி. ரைட். இப்ப நம்ம உங்களுக்காக முன்னோர்களுக்கு செய்த திதி தர்ப்பணம் சரியாயிடுச்சான்னு நம்ம பார்க்க போறோம். சரவணன். சூரிய சந்திராய மங்களாய புதனாய சுக்கரனாய சனீஸ்வராய கடகம் விருச்சிகம். சோழியை கிட்டத்தட்ட தெரியுதா? அப்ப 4 நாள் எடுத்திருக்கேன். கடகம் விருச்சிகம் எடுத்திருக்கிறேன். அதுக்கு அடுத்து தனுசு மகரம் கும்பத்துலதான் விழுந்து விழுகுது. அப்ப நீங்க செய்த பரிகாரம் சரியில்லை. புரிஞ்சுங்களா? அப்ப மீண்டும் அந்த பரிகாரத்தை செய்யணும். அது வந்து அடுத்து வந்து இந்த விஜயாபதியில விஸ்வாமந்திர கோயில 64 வகையான நவகிரகத்தை பூஜை வச்சு பண்றாங்க ஐயா. அதாவது நீங்க செய்த காரியம் கரெக்டா தப்பான்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? தப்பு. என்ன நடந்திருக்கு? பிரச்சனை நடந்திருக்குது. நீங்க போகும்போதே பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு வந்ததுக்கு முன்னாடி குடும்பத்துல ஒரு இறப்பு நடந்திருக்கும். நிறைய கண்டங்கள் நடந்துச்சு. ஆமா. அப்ப நம்ம செஞ்சது மீண்டும் தப்பு. அப்ப நீ என்ன பண்ணும்? நேரடியா வந்து பிரசன்னம் பார்த்துட்டு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்னென்ன பண்ணணும், திலஹோமம் பண்ணணுமா, எல்ஹோமம் பண்ணணுமா, தில தர்ப்பணம் பண்ணணுமா அப்படின்லாம் ஒவ்வொரு நிறைய வார்த்தைகள் இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் ஒரு டைம் நல்லா பண்ணீங்கன்னா வீடும் குடும்பமும் சுபிச்சமடையும். ரைட்டுங்களா? அது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முன்னாடியே கால் பண்ணாங்க. அப்ப நீங்க சொன்னீங்க நான் வந்து ராமேஸ்வரத்துல போய் பண்றேங்க அப்படின்னு சொன்னா நீங்க பாத்துட்டு அங்க பண்ணீங்கன்னா நிவர்த்தி ஆகுதுன்னு சொன்னீங்க. ஏற்கனவே சொல்லிருக்கா? சரி சரி. அந்த இடத்துல போய் பண்ணணும். அங்க போயும் சக்சஸ் ஆகுது. இதுதாங்க பிரசன்னம். ஏன் இந்த பிரசன்னத்தை நம்ம எல்லாத்துக்கும் நேரலையில பண்றோம்னா எப்படியாவது நம்ம வந்து யாராவது ஒருத்தருக்காக சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான். என்னங்க, நமக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் வந்தாலும் கூட இது வந்து பிரசன்னத்தை ஒரு புகழ் ஏற்படுத்தணும். அது மூலியமா நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்கா ஒருத்தருக்கு நல்லது ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு தான். ரைட்டுங்களா? அப்ப நமக்கு அன்னைக்கு எடுத்த பிரசன்னம் அதாவது ராமேஸ்வரத்துல பண்ணுனா சரி ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அது செஞ்சும் இப்ப நமக்கு வந்து அதை பரிகாரம் எடுத்து பண்ணது சரியான்னு பார்க்கும்போது வரல. ஆமா. இது இப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா குடும்பத்துல இறப்புகள் அதிகமா காட்டிக்கிட்டே இருக்கு. ரைட்டுங்களா? மீன ராசியில உட்காரக்கூடாது. மாத்தி குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு. ரைட்டுங்களா? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே ஒரு இறப்பு வந்து அவிட்டத்துல நடந்தா இன்னொரு இறப்பு நடக்கும். சதயத்துல இருந்தா 2 இறப்பு நடக்கும். என்னங்க, பூரட்டாதியில் நடந்தா 3 இறப்பு நடக்கும். உத்திரட்டாதியா இருந்தா 4 இறப்பு நடக்கும். ரேவதியா இருந்தா 5 இறப்பு நடக்கும். இப்ப உத்திரட்டாதியில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இறப்புகள் தொடர்ந்து கொண்டு இருக்குது. அதனால இதை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு வந்து காளியம்மன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா சேவல இருக்காங்க. என்னங்க, அம்மனுக்கு வந்து 2 லைட்டு வந்து வேண்டுதல் வச்சது நீங்க மாத்தி இருக்கிறதுக்காக அந்த இதுக்கு வருது பாருங்க. ஆமா. இது உபய ராசியில இருந்தா நன்மையும் நடக்கும். ஆமா. அதனால இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வந்து நீங்க அடுத்த முயற்சி நல்லபடியா பார்த்து பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு பரிகாரம் வந்து நம்ம ஏற்கனவே இதே நேரலையில வந்து அவர் கேட்கிறார். கேட்கும் பொழுது ராமேஸ்வரத்துல பண்ணலாமான்னு கேட்டதுக்கு பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ராமேஸ்வரம் சரியாகும் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு சரியாகும், ஒரு சிலருக்கு சரியாகாது. அதே பண்ணதுக்கு பின்னாடி இன்னைக்கு பிரசனம் பார்க்கும்போது அது சரி ஆகலை, நிவர்த்தி ஆகலை. இதுக்கு நிவர்த்தி பிரசனம்னு ஒண்ணு இருக்கு. காரிய பிரசன்னம், நிவர்த்தி பிரசன்னம், ஒளிவு பிரசன்னம், இப்படி ஒவ்வொரு வகையான பிரசனங்கள் நம்ம போட்டு பார்ப்போம். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. நல்லா சவுண்டா பேசுங்க, இல்லாட்டி வேற ஒருத்தர் போயிடுவான். ஹெட்போன் எல்லாம் கழட்டுங்கம்மா.
திருமணம் அமைய மாட்டேங்குதா? ஆமா சார், 28 வயசு ஆயிடுச்சு. அதான் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை என்னன்னு பார்த்து சொல்லுங்க சார். ஆமா, என்ன பாப்பா பேர் என்ன? பாப்பா பேர் சரஸ்வதி சார். சரஸ்வதி. ஆமாங்க சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? தர்மபுரி சார். தர்மபுரி, ரைட். கடகம், விருச்சிகம், மீனம், மேச, ரிஷபம், மிதனம், ரைட்டு. மிதனத்தில் ஆரடம். அம்மா, தோஷம்லாம் நிவர்த்தி ஆயிருச்சு. சரிங்க சார். நீங்க இன்னி ஏற்பாடு பண்ணுங்க. யாராவது வெளிநாட்டுல இருந்து பொண்ணு கேட்டாங்களா, இல்ல வெளிநாடு போயிட்டு வந்து இங்க தங்க போறேன், நீ நம்ம ஊர்லதான் இருக்க போறேன் அப்படின்னு யாராவது பொண்ணு கேட்டாங்களா? இல்லைங்க சார், அப்படிலாம் யாரும் கேட்கல. வெளிநாட்டுல இருக்கிறன்னு வேணா கேட்டாங்க சார். அந்த இதுல இருந்து திருப்பி கூப்பிட்டாங்கன்னா நீங்க ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு நல்லா இருந்தா கொடுங்கம்மா. அப்படிங்க சார். சரிங்க சார். ஓகே, வேற ஒண்ணும் தோஷம் இல்ல. தோசைலாம் எதுவும் இல்லைங்களா சார்? ஏன்னா நல்லா இருக்கு, ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு பண்ண பரிகாரங்கள் சரியாயிருச்சு. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? என் பேரு பிரபாகரன் சார், கும்பகோணம் சார். சரிங்க. அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு போனாவே ஏதாவது பிரச்சனை வருது சார். ஆஹா, சரிங்க. அப்பா பேரு அம்மா பேர் சொல்லுங்க. அப்பா பேரு ராஜேந்திரன், அம்மா பேரு தனலட்சுமி. குலதெய்வத்தினுடைய பேர் சொல்லுங்க. குலதெய்வம் மதுரை இருக்கு சார். ஆனா அது குலதெய்வமா என்னன்னு ஒரு டவுட்டா இருக்கு, இல்ல பெண் தெய்வமான்னு தெரியல. அதான். சரி, பாத்திரலாம். ஓகே சார். உங்க பேர் சொல்லுங்க இன்னொருக்கா. பிரபாகரன். பிரபாகரன். இது என்ன மாறணும்? நீங்க ஜோசியரா இல்ல ஜோசி எதுவும் தெரியாதுங்களா? இல்ல சார், சும்மா லைட்டா படிச்சுட்டு இருந்தேன் சார். சரி, அதாவது 2 தெய்வம் இருக்கு, மொத்தம் 4 தெய்வம். மொத்தம் 4 தெய்வம், சரிங்களா? ஒண்ணு வந்து காவல் தெய்வம், மதுரை வீரன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். அது கூடயே இன்னொரு காவல் தெய்வமும் இருக்கும். என்ன காவல் தெய்வம் கூட இருக்க? காவல் தெய்வம் கூடனா அந்த இடத்துல உள்ளதா சார்? ஆமா, கருப்பு சாமி இருக்கு. ரைட்டா? மொத்தம் 2 தெய்வம் ஒரே இடத்துல இருக்கு. ஆமா சார். அதுக்கு அடுத்து கன்னிமார்ன்ற தெய்வத்தை வச்சு வழிபாடு செய்யற பழக்கமும் உங்க குடும்பத்துல உண்டு. அது போக அம்மன் ஒண்ணு, சிவனை சார்ந்த தெய்வம் ஒண்ணு, மொத்தம் 4 தெய்வம். ரைட்டுங்களா? இந்த ஒரிஜினல் உங்களுடைய குலதெய்வம் வந்து மறைஞ்சிருச்சு. மறைஞ்சு அது வந்து பாதகத்துல இருக்கு. இதனால் ஏற்பட்ட தோஷம் என்னன்னா, உங்க குலத்தை சார்ந்த அனைவருமே ஊரை விட்டு வெளியேறிடுவாங்க. ஏன்னாங்க 1-2 குடும்பம் தான் இருக்கும், எல்லா குடும்பமும் வெளிய இடங்களுக்கு போயிட்டாங்க. அது வந்து இந்த குலதெய்வம் எப்படி இருந்துச்சுன்னா, உங்க இடத்த விட்டுட்டு காட்டுக்குள்ள வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. அந்த காடு வந்து நெல் விளையும் பூமி. அது அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு. ரைட்டுங்களா? இப்ப அந்த சிவன் கோயில் நல்லா இருக்கு, இந்த அம்மன் கோயில அப்படியே யாருமே வழிபாடு செய்யாம விட்டுட்டு அப்படியே அது மறைஞ்சிருச்சு. இப்ப வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களா ஒழிஞ்சு அந்த கல்லையோ அந்த சாமி சிலையோ நீங்க பார்க்க முடியாது. அது எங்கன்னே தெரியல சார். ஊர் விட்டு ஊர் வந்துட்டாங்க. அதாங்க, இவ்வளவுதான் எடுக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நிறைய நேரம் பார்க்க வேண்டிய பிரசன்னம். இதே உங்களுக்கு கேட்டீங்க, வெள்ளிக்கிழமை கேட்டதுனால சொல்லி இருக்கிறோம். ரைட்டா?
ஓகே சார். ஆமா, இதுல வந்து உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது, குலதெய்வ அனுகூலம் என்பது இல்லை. ரைட்டா? அடுத்தது, நீங்க இந்த மதுரை வீரனையும் இந்த 2 காவல் தெய்வத்தையும் கும்பிட்டுட்டே இருக்கீங்க. இதனால யாராருக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, நோய் தாக்கம் உண்டு, நிலம் சார்ந்த பங்காளி சண்டைகள் ஏற்படும். ரைட்டா? ஆமா, இதனால இதெல்லாம் நீங்க சரி பண்ணிட்டு கும்பிட்டாதான் சரியாகும். அதை நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்க, கூப்பிடுங்க. ஓகே, ஒவ்வொரு பிரச்சனத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும், அது தனியா இருக்கும். மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு நம்ம ஹலோ. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. அந்த வாழ்க்கையில எப்ப முன்னேற்றமா இருக்கும்? கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ரொம்ப சிம்பிள், ஒரு கேள்விய தெளிவாக கேட்கலாம். சரி சார், வாழ்க்கையில எப்ப முன்னேற்றம் சார்? அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு உடனே பார்க்க முடியாது. என்ன விஷயமாக ஏதாவது ஒரு முக்கியமான கேள்வி இருந்தா கேளுங்க. சார் இப்போ நான் சரி விடுங்க, கேள்வியை கேட்க முடியாதப்ப அதை ஏன் போய் பார்த்துக்கிட்டு. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. நாராயணமூர்த்தி. அனுச நட்சத்திரம். சரி, விருச்சிக ராசி. என்ன கேள்வி? அவனுக்கு திருமணம் ஆகல, 2வது திருமணம், முதல் திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பையனுக்கு வந்து 2வது திருமணம் எப்போது அமையும்? எப்போது அமையும்? ஆமா, 80ல பிறந்தான். அது ரைட்டு. ஏன் அந்த திருமணம் டைவர்ஸ் ஆச்சுன்னு கேள்வி கேட்கணும்ல? ஆமா, கேள்வி. ஏன் 2வது கல்யாணம் இத்தனை நாள் 80ல பிறந்த பையனுக்கு இன்னமும் ஏன் கல்யாணம் ஆகாம இருக்குது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாப்போமா? நான் அவன் பிறந்த தேதி சொல்றேன், நீங்க பார்த்து சொல்லுங்க. நீங்க தேதியெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாமா? அவன் ஜாதகம் எனக்கு தெரியும். சரிங்க சார். நான் சொல்றது மட்டும் சரியா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. சரிங்க சார். நடந்து முடிஞ்ச ஏன் கல்யாணம் திருமணம் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு, அதுக்கு பின்னாடி ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அதையும் கண்டுபிடிச்சு அதை 2ஐயும் சரி பண்ணிட்டு பொண்ணை தேடுவோம். ஓகே. நாராயண, அவங்க அப்பா அம்மா பேர் சொல்லிருங்க. ஜெகஜோதி மலைக்கணி. மலைக்கணி ஜெகஜோதி. அப்பா பேரு மலைக்கணி. பிறந்த வயத்துல பிறந்ததுதான் என்ன. கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், விருச்சிகம், மீனம், ரைட், மேசார்த்தம். சரிங்கம்மா, இந்த கதைகள் எல்லாம் நான் சொல்றதை நிப்பாட்டிட்டு இப்ப அவருக்கு திருமணம் ஆகுறதுக்கான காலகட்டம் வந்திருக்கு. ரைட்டுங்களா? அதுக்கு இந்த இந்த நடந்த சம்பவம் எல்லாம் சொல்லி அதை திருப்பி வெள்ளிக்கிழமை வேதனைப்படுத்த விரும்பல. ஏற்கனவே நீங்க வருத்தத்துல இருக்கிறீங்க. அதனால என்ன பண்றீங்கன்னா, நீங்க பையனோட அப்பா பையன் 3 பேரும் தேவிப்பட்டினம் போயிட்டு வரணும். அப்பா இல்ல. சரி, சரிங்களா? தேவிப்பட்டினம் போயிட்டு வரணும். தேவிப்பட்டினம் போய் அங்க வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு திதி, தாத்தாவுக்கு கொடுக்க வேண்டிய திதி, தர்ப்பணம் இதெல்லாம் செஞ்சுட்டு மாந்திக்குன்னு ஒரு பரிகாரம் பண்ணணும். மாந்தி. ஆமா, ரைட்டா? அவங்கள்ட்ட ஆமா எழுதிக்கிங்க, இல்லாட்டி இது வீடியோ ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. இதே ரெக்கார்டிங்ல அவங்க பையன்கிட்ட காட்டுங்க. ரைட்டுங்களா? இந்த மாந்திக்கு பரிகாரம் பண்ணிட்டு வந்து பொண்ணை பாருங்க. நல்ல குடும்ப பொண்ணு, அருமையான பொண்ணு கிடைக்கும். தேவிப்பட்டினத்திலே மாந்திக்கு பரிகாரம் பண்ணணும். ஆமா, பண்ணணும். பண்ணிட்டு வந்தா பையன் நல்ல பையன் தான். இப்ப நல்ல ஒரு செல்வாக்குல இருக்கு. இப்ப வைகாசிக்குள்ளேயே ஒரு பெண் கிடைக்கிறதுக்கு ஒரு யோகம் இருக்கு. சரிங்க சார். அதே மாதிரி அந்த பையனே ஒரு பொண்ணை விரும்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணையே கூட போயிட்டு வந்து நீங்க உடனே கேட்கலாம். சரிங்க சார். ரைட்டா? நல்லபடியா குடும்பம் அமையட்டும். வாழ்த்துக்கள்.
சரி சரி. ஒரு தாயினுடைய வேதனை எல்லாம் ரொம்ப பெருசு. அதனால குறைகளை நிறைய குறைச்சிட்டு பரிகாரங்களை கொடுத்து அதுக்கு என்ன செஞ்சா ரெமெடி ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேச ஆருடம் 7ஆம் இடத்து விதி 12ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு மாந்தி அப்படி உட்காந்துட்டாங்க. சரி, திருமணம் அமையுமானாக்க 2ல குரு உட்காந்துருக்காரு. அப்ப எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டாவே போதும். சொல்லுங்க சார். வணக்கம் சார், சேலம்ல இருந்து பேசுறோம். பேர் சொல்லுங்கம்மா. விஜயலட்சுமிங்க சார். சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி? யாருக்கு? சார் எனக்கு தாங்க சார். வேலை தேடிட்டு இருக்கேங்க சார். ஓகே. தள்ளி தள்ளி போகுதுங்க சார். விஜயலட்சுமிக்கு எப்போது போல கடகம் விருச்சிகம் மீனம் லக்னா இருக்கா? ரைட்டு. 10 கூட ஒன்று இருக்காது. இப்ப உங்க சொந்தக்காரங்க குடும்பத்துல யாருக்காவது உங்க அதாவது பெரியப்பா பிள்ளையா சித்தப்பா பிள்ளையா அண்ணன் தம்பி இவங்களுக்கு யாருக்கா கல்யாணமே குழந்தை ஏதாவது பிறந்துச்சாமா? இப்ப இல்லங்க சார், அந்த மாதிரி யாருக்கா குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கா? இல்லங்க சார், எல்லாருக்கும் பெரிய குழந்தைங்க. பெரிய குழந்தைகள். இப்ப பக்கத்து வீட்டுல ஏதாவது குழந்தைகள் பிறந்துச்சா? பிறக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கா? இல்லங்க சார், அதெல்லாம் பக்கத்துல வந்து ஒரு பாப்பாக்கு ஒரு 2 வயசுல ஒரு பாப்பா. இல்ல இல்ல, இப்போதைக்கு யாராவது மாசமா இருக்காங்களா? இல்ல குழந்தை இப்ப பிறந்துச்சான்னு பாருங்க. இல்லங்க சார், யாரும். ரைட்டா? இப்ப இல்லைன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, உறுதியாக இருக்கு. ரைட்டா? இப்ப ஒருத்தருக்கு குழந்தை பிறக்க போகுது. ஓகேங்க சார். அந்த குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு வேலை கிடைக்கிற நாளும் ஒண்ணா இருக்கும். மாமா வீட்டுல இருக்காங்க சார். அப்பாவோட தாய் மாமா பையனுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி. அதாவது அப்பா தாய் மாமனோட பையன், அது உங்களுக்கு குடும்பத்துல வரும் இல்லையா? ஆமா. அந்த குழந்தை பிறந்த டேட்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கிற டேட்டும் ஒண்ணா இருக்கும். ஓகே சார். ரைட்டா? அப்ப வேலை வந்து கிடைச்சிரும்னு அர்த்தம். கவர்மெண்ட் ரிலேட்டடா வேலை கிடைக்கும், பாத்துக்குங்க. சரி. ஓகே ஓகே. குழந்தை பிறக்கிறது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், உபய ராசிகள்ல மாந்தி எடுக்கணும். இப்ப உபய 6 விழுந்துச்சு. அப்ப 10ஆம் இடம்ன்றது இந்த கர்ம பிரசன்னம்னு பேர். எப்ப கிடைக்கும்? ஒரு காரியம் சக்சஸ் ஆகுமா, காரியம் நிவர்த்தி ஆகுமா, காரியம் ஆகுமா அப்படின்றதுக்கு 10ஆம் இடத்தை எடுக்கணும். அப்ப என்ன ஆகும்னா, மீன ராசி 6 விழுந்திருக்கு. 10ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல சந்திரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப சந்திரன் யாரு? மீன லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி. அவன் வீட்டுக்கு 11ல அவனோட சுய நட்சத்திரத்துல உச்சம் பெற்றிருக்காரு. அப்ப என்ன ஆகுது? குழந்தை உறுதி. உபய ராசிகள்ல மாந்தி இருந்தாலும் குழந்தை கிடைக்கும். அந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணோம்னா இவங்களுக்கு வேலை கிடைக்கிறது 3ஆம் பாவகம் 6ஆம் பாவத்தை எடுக்கலாம். அப்ப வேலை கிடைக்கிறது கரெக்டா இருக்கா இல்லையா? குழந்தை பிறந்த உடனே இவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தாது மூலம் ஜீவன் அப்படின்னு நம்ம எடுக்கணும். மேசம் தாது, ரிஷபம் மூலம், மிதுனா ஜீவன். அப்ப மிதுனா கன்னி தனுசு மீனம் இதுல மாந்தி உட்கார்ந்து இருந்தா இறப்ப சொல்லவே கூடாது, பிறப்பை சொல்ல வேண்டும். ஹலோ சொல்லுங்க ஐயா. நான் ஜோதிடம் படிக்கலாமா? சரி, படிக்கலாம் தம்பி. சரி. அப்ப 5ஆம் பாவக அதிபதி 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. அப்ப வெளியேறது 3ஆம் இடம் அப்படின்னா நம்ம அடுத்த விஷயங்களை சிந்திக்கணும். ஹலோ சொல்லுங்க. நமஸ்காரம். சொல்லுங்கய்யா. வீடை வந்து வாடகைக்கு விடுறதுக்கு இது பண்றீங்க, ஆனா வாடகைக்கு யாரும் வரல இல்லையா? என்னங்க லேண்டா? இந்த ஹெட்போனை கழட்டிட்டு பேசுங்க. ஹெட்போன் கழட்டுங்க போதா. இப்ப கேளுங்க. ரைட், ஓகே. உங்களோட இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியல. அடுத்தது வந்து யார் என்கிட்ட பேசினாலும் உங்களுடைய வாய்ஸ் நல்லா கிளியரா கேட்கற மாதிரி ஒரு போன்ல பேசுங்க. ஹலோ சொல்லுங்க. ரைட்டு, இதுவும் கரப்பரான்னு சவுண்டு.
நல்லா கிளியரா ஒரு பொறுமையான இடத்துல இருந்து நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு நல்லா தெளிவா கேட்கும். ஹலோ சார் நான் அசோக் பேசுறேன். கேள்வி யாரும் வாடகைக்கு வருதில்ல, காலி இடத்துல வாடகைக்கு வர்றதில்ல. ரைட். என்ன காரணம் பார்ப்போம், இல்ல எப்ப ஆகுதுன்னு பார்க்கலாம். கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், கன்னி. சார் குறைஞ்சது 48 நாள் ஆகும். அதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப ஓவரான இது சொல்றீங்க, அதை குறைங்க. 48 நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த காலி இடம் உங்களுக்கு வாடகைக்கு போகும். வாழ்த்துக்கள். காலி இடம் அப்படின்றது புதனாக இருக்கணும். இன்னைக்கு சூரியனும் புதன் அஸ்தங்கமாயிருக்காங்க. இப்ப யாரு கன்னி ஆருட விழுந்துச்சு. அப்ப ஆருட அதிபதியே அஸ்தங்கத்துல இருக்கும்போது செயல்பாடுகள் ரொம்ப கம்மி, நடக்காது. அப்ப எப்ப அஸ்தங்கத்தை விட்டு நம்ம நிவர்த்தி ஆவாரு, வக்கரத்தை விட்டு எப்ப நிவர்த்தி ஆவாரு அப்படின்னு பார்க்கணும். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. யார் கேள்வி? சார், குபேர புள்ளி வந்து வைநாசிகத்துல இருக்கு, அது வந்து ஆக்டிவேட் பண்ணலாமா சார்? அதை ஆக்டிவேட் இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். ஓகே சார், ஆக்டிவேட் பண்ணலாம். இல்ல ஆக்டிவேட் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ண வேணாம், அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. யாரும் உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எதையுமே நம்ம வந்துங்க பரிகாரமே எதுக்காக சொல்றோம்னா, நம்ம அந்த இடத்தினுடைய மனநிலை, அந்த பாவகத்துக்குரிய மனநிலையை நம்ம வந்து வலுப்படுத்துறதுக்கு தான். எப்படின்னா, திருமணத்துல பிரச்சனை வருது அப்படின்னு நமக்கு உறுதியாக சொல்ல முடியும். ஒரு டைவர்ஸ் ஆகிற ஜாதகம் தான், ரைட்டுங்களா? அப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த டைவர்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம பரிகாரங்கள் செய்ய சொல்றது இல்லை. இறைவனை முயற்சி பண்ணா அந்த இறைவனால் நமக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா. அடுத்தது, இந்த மாதிரி அவனுக்கு சூழ்நிலை இருக்குன்னு உணர்த்தினா கொஞ்சம் அந்த டென்ஷனை குறைச்சு அவன் சரியாக நடந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தலாம். அதே மாதிரி யாகங்கள், ஹோமங்கள்லாம் நிறைய விஷயத்தை நன்மை செய்யக்கூடியது. அப்படித்தான் நம்ம வந்து ஒரு சில விஷயத்த நம்ம முயற்சி பண்ண வந்து, எப்படி நீங்க ஆக்டிவேட் பண்றதுன்னு எப்படி பண்ணுவீங்க? அந்த ஊருக்கு போறதுக்கு, அந்த கோயிலுக்கு போறதுக்கு. அது கோயிலுக்கு போறதுக்கு. சரி சரி. நட்சத்திரம், அந்த குபேர புள்ளி நட்சத்திரம் வருது. குபேர புள்ளின்னு எப்படி சொல்றீங்க? இப்போ சொல்றாங்களா சார், இப்போ அந்த மாதிரி 108 கழிச்சு சதவீத நட்சத்திரம், அதுல இருந்து அப்புறம் இந்த நம்ம லக்னத்துக்கு 2வது இடம் பார்த்து அதுல கால்குலேஷன் போடுறாங்க சார். அதனால அதை பத்தி தான் யூடியூப்ல பார்த்தேன் சார். அப்படியா? சரி, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பரவாயில்ல, முயற்சி பண்றதுனால தப்பு இல்லை. பொதுவா வந்து ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கு ஒவ்வொரு முக்கியமானது சொல்லியிருக்காங்க. என்னங்க? சரி சரி சார், சரி சார். அதுல வந்து நம்ம அந்த பாரம்பரிய எதுவோ அது நமக்கு சரியா வந்தா போதும். வத வைநாசிகம் அப்படின்றதுல 2 விஷயம் இருக்குங்க. சரி சார். யோகத்தை தர்றது இருக்கு, ஓகே ஓகே சார், ஓகே. அவயோகத்தை தர்ற வத வைநாசியம் இருக்கு. வத வைநாசியம் எல்லாருக்குமே பாதிப்பை தராது. சரி. உதாரணமா அனுசத்துக்கு பூர வந்து வத வைநாசிகம். சரி சார். ஆனா அது நன்மையை தரும். ஓ ரைட்டா? இப்ப ஒண்ணு ஜீவனா, நீங்க இந்த நிகழ்ச்சி பார்த்து முடிச்ச உடனே பஞ்சாங்கத்தை எடுங்க. சரி சார். பஞ்சாங்கத்தை எடுத்து வதம் வைநாசிக பரிகாரங்கள்னு நம்ம பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்க நட்சத்திரத்துல இருந்து வத நட்சத்திரத்துல நிக்குதா, வைகாசியத்துல நிக்குதான்னு பாருங்க. அது நட்பாக இருந்தா, அது தோஷம் இல்லைன்னு சொன்னா நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஓகே ஓகே சார், ஓகே. அதுவே யோகத்தை தரும். ஆமா, அப்படி அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். என்னங்க? ஆமா. 7 என்பது வதம், 20 வைநாசிகம், இந்த 2. அப்ப நம்ம எனக்கு அதுக்கு சுப வயதம் வைநாசிகம்னு பேருங்க. அந்த மாதிரி இருந்தா எந்த தோஷத்தையும் தராது. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். நம்ம ஓம் உலகநாதன் ஐயா சொல்வார்,
பராசரர் எழுதின ஜோதிட புக்கையே நம்மளால இன்னும் படிக்க முடியல. நாமளா உன்னை கண்டுபிடிச்சு நம்ம அவன் பேரை வச்சுட்டு ஜோதிட முறைகளை சொல்றாங்கன்னு சொல்லுவார். நம்ம வந்து பாரம்பரியம் படிங்க, பராசரர் எழுதின முறைகளை படிக்கலாம், குடும்ப ஜோதிடம் படிக்கலாம். வாங்க, வணக்கம். சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க? ஐயா நமஸ்காரம் ஐயா, சாப்பிட்டு பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க, என்ன பேரு? ஜானகிநாதன் ஐயா. சரி, யாரு கேள்வி? தெய்வ வழிபாடு பொருளாதார முடக்கமா இருக்கு. என்ன இன்னொரு சொல்லுங்க. பொருளாதாரம் வந்து மேம்படணும் ஐயா, தெய்வ வழிபாடு எனக்கு. சரி, தெய்வம் வேணுமா பணம் வேணுமா? எனக்கு தெய்வம் வேணுங்க ஐயா. ரைட், அத தெய்வத்தை பார்ப்போம். குலதெய்வம் பத்தி பார்க்கணுமா, இஷ்ட தெய்வத்தை பத்தி பார்க்கணுமா? என்னய்யா குலதெய்வம் ஐயா. ஏதாவது ஒரே ஒரு கேள்விதான். என்னை காப்பாத்துறதுக்குண்டான தெய்வம் ஐயா. ஒரு நல்ல தெளிவா கேளுங்க. எந்த தெய்வத்தை பத்தி உங்களுக்கு இப்ப தெரிஞ்சுக்கிறணும்? குலதெய்வம் ஐயா. குலதெய்வம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரியா? நான் சொல்றதெல்லாம் அந்த குலதெய்வ இடத்துல இருக்கான்னு சொல்லுங்க. இப்ப கடைசியா இந்த திருவிழா நடந்தப்ப பெரிய சண்டை சச்சரவெல்லாம் நடந்திருக்கேன்னா குலதெய்வ கோயில்ல. குலதெய்வ கோயில் ஒன்று தெரியலையா? குலதெய்வ கோயிலுக்கு முத போறீங்களா? தெரியுமா உங்களுக்கு? 2-3 வாரத்துக்கு முன்னாடி போனாங்க, குடும்பத்தோட போனோம். சரி, அந்த குலதெய்வ கோயில்ல கடைசியா நடந்த இது விழாவுல நடந்த சண்டை என்னன்னு தெரியுமா? தெரியாது. அது வந்து உங்க ஒரு குளக்கரைக்கு பக்கத்துல இருக்கா? ஆமாங்க. அதுல மொத்தம் 3 தெய்வம் இருக்கா? ஐயனாரு, பூர்ண புஷ்பகலா சமேத பெண் தெய்வம் ஒண்ணு, இது போக இரவுல பூஜை பண்ற மாதிரி ஒரு தெய்வம் ஒண்ணு இருக்கு. சரிங்க. இப்ப சமீபத்துல ஒரு விசேஷம் நடந்திருக்கு. அந்த விசேஷத்துல பெரிய சண்டை வேற நடந்திருக்கு. சரிங்க. ரைட்டா? தெய்வ அனுகூலம், குலதெய்வ அனுகூலம் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுக்கு. சரிங்க. ரைட்டா? மொத்தம் எத்தனை தெய்வமா? மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 6-1-7 குலதெய்வம் உங்க கோயில்ல இருக்கு. சரிங்க. சரின்னு சொல்லக்கூடாதுங்க ஐயா. தெரியும், தெரியல, ஆமா இல்லைன்னு சொல்லணுங்கய்யா. ஓகேங்க, நன்றிங்க. எப்படி மாணவர்களுக்கு இது மீன லக்னம் போடுங்க. குலதெய்வம் அப்படின்றது 4ஆம் இடம். அப்ப மீன லக்னம் விழுந்துருச்சுனாவே பங்காளி சண்டைன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்ப என்னாச்சு, அங்க சுக்கிரனும் ராகு இருக்கிறதுனால மாந்தி கூட சேர்ந்திருக்கு. அங்க ஒரு திருவிழா நடந்திருக்கு. திருவிழா நடந்ததுல யாரோ ஒருத்தர் இறந்திருக்கணும் அல்லது பிறப்பு நடந்திருக்கணும். பிறப்பையும் சொல்றது மாந்தின்னு சொல்லியிருக்கேன், இறப்பையும் சொல்றது மாந்தின்னு சொல்லியிருக்கோம். அப்ப பிறப்போ இறப்போ நடந்திருக்கு. மீன 6 எப்ப குலதெய்வ பிரசனத்துல விழுந்தாலும் சரி பங்காளி சண்டையால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும். 1. அடுத்தது, மீன லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி, மிதுனத்தினுடைய அதிபதி புதன் இன்னைக்கு மகரத்துல சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கத்துல இருக்காரு. அப்ப குலதெய்வம் மறைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். சூரியனும் புதனும் சேரும்போது அஸ்தங்கமாக கூடாது. 4ஆம் இடத்துல அஸ்தங்கம் ஆச்சுனாக்க சூரியனால் அஸ்தங்கம் எரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாக்க என்னாச்சு, தெய்வம் விருப்பம் இல்லாம போயிருச்சு, அப்படியே தன்னோட செயல்பாடுகளை இழந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? எத்தனை குலதெய்வம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 6 இடத்துல சுக்கிரன், ராகு, மாந்தி. அப்ப சுக்கிரன்றது பெண் தெய்வம், ராகுன்றது காவல் தெய்வத்துல குதிரைகளை கூட இருக்கிற தெய்வத்தை சொல்லலாம். மாந்தின்றது அதாவது ரகசியமாக பூஜை பண்ற இடமாக இருக்கணும். ரைட்டா? அல்லது நம்ம வந்து இரவுல பூஜை பண்ற மாதிரி அந்த தெய்வங்களை சொல்லலாம். அல்லது ஜீவ சமாதியை சொல்ல வேண்டும். ஜீவ சமாதியோ நமக்கு மாந்தி வந்து உபயராசிகள் தான் சொல்லலாம். ரைட்டா? அப்ப மொத்தம் எத்தனையாச்சு? 3 தெய்வம் ஆச்சு. அப்ப இந்த லக்னாதிபதி கூட சேர்ந்தவர் யாரு? சந்திரனும் குருவும். அதாவது லக்னாதிபதி குரு, அவர் கூட 5 கூடிய சந்திரன் சேர்ந்திருக்காரு. அங்க 2 தெய்வம். ரைட்டுங்களா? குரு 1, அது கோபுரம் உள்ள தெய்வம். சந்திரன் சுயசாரத்துல பெண் ராசியில இருக்கிறதுனால அம்மனை எடுக்கணும். மொத்தம் 3, 2, 5. இந்த 4ஆம் இடத்து அதிபதி கூட யார் சேர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டா சூரியன் சேர்ந்திருக்காரு. புதன் 11ல இருக்காரு. சூரியனும் புதனும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கு. அங்க 2 தெய்வம் இருக்கா. மொத்தம் எவ்வளவு? 7 தெய்வங்கள் இருக்கிறது அப்படின்னு எடுக்கணும். இப்படி எல்லாம் எடுத்து அந்த 7 தெய்வத்துல குலதெய்வம் அஸ்தங்கத்துல இருக்கு, மற்ற எல்லா தெய்வமும் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எடுக்கணும். அப்ப குலதெய்வம் தான் ரொம்ப முக்கியம். குலதெய்வ கோயில்ல மூலவர் சரியில்லை. அப்ப உற்சவர்கள்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மூலவர் நல்லா இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? பக்தர்களோட எண்ணிக்கை குறையும். இப்ப
இதனால் ஏற்படக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, மீன லக்னத்துக்கு 4ஆம் இடம் புலவி சொன்னோம் இல்லையா, அவரே அதிபதியாகி 7க்குடையவராக ஆகிறார். அப்ப இந்த குடும்பம், இந்த வர்க்கத்தை சார்ந்தவங்க எல்லாருக்குமே நிலம் சார்ந்த பிரச்சனை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, 2வது பிறந்தவங்களுக்கு அதுல பிரச்சனை. புதன்னா 2வது இளையவர்கள்னு எடுக்கணும். யாராரும் இந்த குடும்பத்துல 2வதா பிறந்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். இதுதான் பிரச்சனை. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கய்யா. சார், என்னோட பேர். ஆடியோ கிளியரா இல்ல, ஹெட்போன் கழட்டிட்டு பேச முடியுமா? சரிங்க சார், ஓகே. பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். என்னோட பேர் வெங்கடேசன். என்ன கேள்வி? சொந்த வீடு கட்ட முடியுமான்ற கேள்வி. ஓகே, அப்படியே இருங்க, பாத்துருவோம். ரிஷபாரூடம். ஐயா, ஏற்கனவே உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ சிவன் கோயில் இருந்த இடத்துல வீடு கட்டி இருந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு வீடு கட்டுற யோகமே இல்லாமல் போய்விட்டது. இன்னமும் அந்த யோகம் வரவில்லை. வீடு கட்டினீங்கன்னா, கட்டிய வீடு யார், அதாவது உங்க சம்பந்தப்பட்டதில் யாருக்கு வீடு கட்டி இருந்தாலும் சொந்த வீட்டுல நீங்க குடியிருக்க முடியாத வாய்ப்பு இல்லை. ஆமா சார், உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது உங்க தலைமுறையில மட்டும் இல்ல, 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தே நடந்துருச்சு. 5 தலைமுறை கூட எடுக்கலாம். ரைட்டுங்களா? அப்ப என்ன பண்ணும், சிவன் கோயிலுக்கு போங்க, அபிஷேக ஆராதனைகளை பண்ணிட்டு வாங்க, அவர்கிட்டயே கேளுங்க. அதற்கு பின்னாடி வீடு அமையும். ஓகே, சொந்த வீடு இருந்தா கூட அது சரிவர நிலைக்க மாட்டது சார். ஐயா, நீங்க எவ்வளவு வீடு வாங்கினாலும் சரி, எத்தனை ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, வீடு நிக்கவே முடியாது. வீடு கட்டுவீங்க, ஆனா அந்த கட்டின வீட்டுக்குள்ள நீங்க குடி போக முடியாது. இதுதான் சூழ்நிலை. பிரச்சனை ஆகுது, அது மாதிரியே வந்து சார் எல்லாமே. ஆமா, இருந்தாலும் அதுல கட்ட முடியல. அதைத்தாங்க நானும் சொன்னேன். சரிங்களா? அதனால சிவன் சாபங்கள் இருக்கிறதுனால அதை சரி பண்ணிட்டு அப்புறமா அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணுங்க. அவர் ரொம்ப ஈஸியா சரி பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சிவன் மட்டும்தான் நமக்கு பாவங்களை அழிக்கும் தொழிலை செய்யறாரு. அப்ப என்ன செய்யணும், நம்ம செஞ்ச பாவத்தையும் அவர்கிட்டயே போய் இது விட்டு திருநீர் கூட வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க இனிமேட்டுக்கு. சரிங்களா? எந்த சிவன் கோயிலுக்கு நீங்க போனாலும் திருநீர் பூசிட்டு அங்கேயே அந்த திருநீரை வாயில போட்டுட்டு கையை தட்டி விட்டுட்டு தான் வெளில வரணும். ஏற்கனவே அந்த சாபங்கள் நிவர்த்தி ஆகணும். சரிங்களா? ஏதாவது கொண்டு போங்க, அபிஷேகம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க, வில்வ இலைகள் கொண்டு போங்க, வில்வ மரங்களை ஏதாவது பொது இடங்கள்ல வச்சு நட்டு வளர்த்துட்டு வாங்க. ரைட்டுங்களா? நாவல் மரம் மறக்காம கோயில்கள்ல வைங்க. ஆமா, நாவல் மரம் வச்சுட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்தை சுபிச்சம் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். வாழ்த்துக்கள் ஐயா. பயிற்சி. சரி, மாணவர்களுக்காக இந்த விஷயம் எப்படி? இப்ப நமக்கு விழுந்தது ரிஷபாரூடம். 4ஆம் இடம் சூரியன். சூரியன் சிவன் எடுக்கலாமா? எங்க போய் உட்கார்ந்துருக்காரு? சனியோட வீட்டுல போய் பாதகத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்னாச்சு, 2 கூடியவனோட சேர்ந்து உட்கார. 2, 5 கூடியவன். 5ஆம் இடம் யாரு? தாத்தாவை சொல்லலாமா? அப்ப தாத்தா என்ன பண்ணிருக்காரு, சிவன் கோயில் சொத்துக்கள்ல இவரை அனுபவிச்சிருக்காரு, அதை வித்திருக்கலாம். ஆக மொத்தத்துல என்னாச்சு, அவர் பண்ணின பாவம். இப்ப சர ஆரணம் விழுந்தாலும் சரி, 3 தலைமுறையில இருந்து 5 தலைமுறை சொல்லலாம். சிர ஆரணம்னா இப்ப நடந்த விஷயத்த சொல்லலாம். ரைட்டுங்களா? இப்ப நமக்கு இவரு ஸ்திரத்துல விழுந்து இவரோட தாத்தா ஸ்தானத்து அதிபதி சரத்துல இருந்ததுனால 3 தலைமுறைக்கு முன்னாடி இவங்க தாத்தா பண்ண பாவம் இவரை அடையுது. அப்ப சிவனுக்கு எப்படின்னா அழிக்கும் தொழில் செய்யறவர். அப்படின்னா நம்ம பாவங்களை அழிக்கிற தொழில் தான் அவர் சிவன் செய்யறார். ஆக நம்ம செஞ்ச பாவத்தை நாமளே மன்னிப்பு கேட்டு சரி பண்ணா இந்த வீடை மீண்டும் கிடைக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்துல நிவர்த்தி, அதாவது கர்மஸ்தானத்துல சனி பலமா உட்காந்துருக்காரு. ஒரு காரியம் பிரச்சனை கேட்கும் போது அந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னாக்க 10ஆம் இடத்து அதிபதி லக்னாதிபதியோட தொடர்புல இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துலயே இருந்தாலும் சரி, லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்து அதிபதி கூட தொடர்பு இருந்தாலும் சரி, கேட்ட காரியம் நடக்கும். ஆக நடக்கும். அதுக்கான பரிகாரத்தை சொல்லியிருக்கோம். ரைட்டு, சொல்லுங்கய்யா. யார் பேசுறீங்க? ஒன்னும் ஆடியோ கிளியரா இல்ல.
நீங்க ஹெட்போன் எல்லாம் போட்டு பேசுனீங்கன்னா எனக்கு கேட்காது, உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்ததுல சந்திப்போம். அதாவது நம்ம ஹெட்போன் என்ன பண்றாங்கன்னா, ஹெட்போன் போட்டுக்குருவாங்க, இதுக்குள்ளதான் இருக்கும் வாய்ஸ், அது கேட்காது. அல்லது பின்னாடி போட்டுக்குருவாங்க, பின்னாடி கிடக்கும் அந்த வாய்ஸை நம்ம ரிசீவ் பண்றது. இவங்களுக்கு நம்ம கத்திக்கிட்டு கிடக்கணும். ஹலோ ஹலோ சார். அழகா பேசுங்க. எப்படி? சூப்பர். சொல்லுங்க, என்ன பேரு? சார் என் பேர் கண்ணன் சார். சொல்லுங்க. பேசுறீங்க. ரைட்டு. டேட் ஆஃப் பர்த் 20. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி சார். கேள்வி மட்டும் சொல்லுங்க. நாங்க சொல்றது தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லிருங்க, சரியா இருந்தா சரின்னு சொல்லுங்க. சரி சார். ஓகே. அழகு. உங்க பேர்ல யாரு பேர்ல கார் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்க பேர்ல. ரைட்டு. கடகம், விருச்சிகம், கன்னி. ஐயா, அருமையா 100% கார் வாங்குவீங்க. சரி சார், ரொம்ப சந்தோஷம் சார். என்ன நல்ல அற்புதமான காரா இருக்கும். என்னங்க, நீங்க உடனே முயற்சி பண்ணுங்க. வெள்ளை நிறம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி மஞ்சள் கலந்தது வாங்கலாம். நல்ல லக்ஸூரியான வண்டி தான் வாங்க போறீங்க. ஓகே சார். ஓகே. ஒரு பாதிப்பும் இல்ல. புது வண்டியே வாங்குங்க. சரி சார். சரி சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். லைட்டா கருநீலம் அந்த மாதிரி. ஓஎஸ் எடுக்கலாம். இன்னும் ஒயிட் உங்களுக்கு வந்து இப்ப ஜோசியரா? நீங்க ஜோசியம் தெரியுமா? ஆமா சார், நான் கத்திட்டு இருக்கேன் சார். ரைட். ரைட். ஓகே சார். ஓகே சார். ஆமா, ரைட்டுங்களா. உங்களுக்கு வந்து ஆரிடம் வந்து மகரத்துல விழுந்திருக்குது. ஓகே சார். அது கரு நீளத்தை எடுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். என்னங்க, அதே மாதிரி ஆரிடத்தை வந்து குரு பாக்குறாரு. ஓ சரி சார். அதனால அது வெள்ளை ராசி, பிங்க் கலர், வெள்ளை இதெல்லாம் எடுக்கலாம். அப்ப நீ கருநீளமே எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே சார். ஓகே. ஓகே, நல்லது, நல்ல சிறப்பா வரும். ஓகே சார். உங்கள் சேவை தொடர வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றிங்க. தேங்க்யூ. சனிக்கு வந்து நீலம், கருநீலம், கருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலாம். ரிஷபத்துக்கு வந்து வெண்மை நிறங்களை சொல்லலாம், பிங்க் நிறங்களை சொல்லலாம். அது சந்திரனுக்குரிய இளம் பழுப்பு நிறத்தை சொல்லலாம். ரைட்டு. இப்போ நம்ம எவ்வளோ நேரம் ஆச்சு? 3 மணி நேரம் ஆச்சா? ஓகே, இந்த காலோட நிறைவு பண்ணிடுவோம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். என் பொண்ணுக்காக கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா, பொண்ணு பேர் சொல்லுங்க. தனுஜா. 1996. அதெல்லாம் வேணாங்கம்மா, என்ன கேள்வின்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப ஏதாவது பச்சை குத்துனாங்களா அவங்க? இல்லைங்க சார். ஏதோ ஒரு சின்ன காயமோ ஏதோ ஒண்ணு கையில பச்சையோ காயமோ ஒண்ணு ஏற்பட்டிருக்கேன்? இல்லைங்க சார். இல்லையா? சரி, நீங்க இந்த இதுக்கு முடிச்சுட்டோ அல்லது பக்கத்துல இருந்தா கேட்டுக்குங்க. இப்ப கேள்வி கேளுங்க. அவளுக்கு எப்ப குழந்தை பிறக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரைட். ஓகே. இப்ப பக்கத்துல இருக்காங்களா பாப்பா? இல்லைங்க சார், அவங்க பெங்களூர்ல வேலை பார்க்கறாங்க. அப்படியா? சரி, இது நிகழ்ச்சியில நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுலயே கமெண்ட்ல ஆமாவா இல்லையான்னு சொல்லி போட்டுருங்க. சரி சார். இப்ப வந்து அவங்களுக்கு எப்போதும் குழந்தை பாக்கியம் அப்படின்னு தானே? ஆமாங்க சார். அருமை. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரைட் ரைட். கடகம், விருச்சிகம், மீனம், மேசம், ரிஷபம், கடகம், கடகாரம் 5ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல குரு பாதகத்துல சந்திரன் பாதத்துல. ஆமா, இந்த ஒரு வருஷம் எதையும் திங்க் பண்ண வேணாம், சரிங்களா? சரி சார். இந்த ஒரு வருஷத்துக்கு கழிச்சு குழந்தை பாக்கி இருக்கு. கணவன் மனைவி நிம்மதியான வாழ்க்கையில இல்ல அவங்க, ரைட்டா? அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கட்டும், காலங்கள் மாறட்டும். அதுக்கு பின்னாடி இன்னும் மீண்டும் பிரசனம், சந்தான பிரசனம்னு ஒண்ணு பார்ப்போம், அதுல பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இப்போதைக்கு முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. ஆமா, ரைட்டுங்களா? அதேங்கம்மா, கொஞ்சம் கவனம் வேணும், ரைட்டுங்களா? இப்ப கையில காயம்லாம் ஏற்பட்டிருக்கு, இப்ப மட்டும்தான், இந்த ஒரு வருடத்துக்கு மட்டும்தான். அதுக்கு பின்னாடி எல்லாமே நல்லா இருக்கு. உறுதியாக குழந்தை பாக்கிய உடைய ஜாதகம் தான்.
அப்படியா? ரைட்டா? சிறு சிறு கருத்து வேறுபாடு, மோதல்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு. அதை சரி பண்ணி வரட்டும். இந்த ஒரு வருஷம் ஃப்ரீயா இருக்கட்டும். அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியத்தை பத்தி பாத்துக்கலாம். சரி சார். ஓகே, மறக்காம கையில என்ன காயம் அப்படின்னு எனக்கு கேட்டுட்டு எனக்கு கமாண்ட்ல கொடுக்கணும். கண்டிப்பா. எந்த காயம் ஏற்படலைனாலும் காயம் ஏற்படலைன்னே நீங்க கொடுக்கலாம். சரி. ஓகே, நன்றிங்கம்மா. தேங்க்யூ சார். நன்றி. ஓகே, போலாம். உடம்புல ஏற்படுற காயங்கள், சிம்பல்கள் அப்படின்றதெல்லாம் நமக்கு சோழிகள்லயே நம்ம எடுக்கலாம். சோழிகள் நம்ம எடுக்கும் பொழுது 1 அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், தலையாக எடுக்கிறோம். 2வது சோழி, 3வது சோழி, 4வது சோழி, அப்படியே 12 சோழிகள் நமக்கு கனெக்ட் பண்ணும்போது 3வது சோழியினுடைய ஏதேனும் ஒரு உருவம் ஏதோ ஒன்று அறுவுச்சுன்னா அவங்களுக்கு அந்த கையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்லாம் எடுக்கலாம். ஐயா சொல்லுங்க, என்ன கேள்வி, என்ன விஷயம்? திருமண தாமத தடை எப்போது நடக்கும்? கேள்வியே ஃபெயிலியர் ஆகி போச்சே. சந்தோஷம். எப்படி கேள்வி கேட்டீங்க, என்ன சொல்லுங்க பாருங்க. திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கல. எப்போது நடக்கும் அப்படின்னா அது கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். அப்படியா? இன்னொரு நாள் பாத்துக்கிறோமா? ஓகே. கேள்வியில ஆன்சர் இருக்கு. அந்த இதுக்கு முன்னாடி கேட்டாங்க இல்லையா, அவங்க எப்ப குழந்தை பிறக்கும்னு கேட்டாங்க. அப்ப கேள்விக்குள்ளேயே நம்மளுடைய இது எல்லாமே வந்துடும். கேள்விக்குள்ளேயே அவங்க குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்கவே இல்லை, எப்போது பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதான் கேள்வி, அருமையான கேள்வி. அப்ப என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு 5ஆம் இடத்தேதி 12ஆம் இடத்துல எங்க போய் உட்காந்துட்டாரு, மிதுனத்துல புனர்பூசத்துல உட்காந்துட்டாரு. கடக லக்னத்துக்கு 5ஆம் இடத்தேதி செவ்வாய் மிதுனத்துல உட்காந்துட்டார். அப்ப 5 கூடையன் மறைஞ்சிட்டார். ரைட்டா? அடுத்தது குரு எப்படி இருக்காருன்னு பார்த்தா, கடக லக்னத்துக்கு பாதக ஸ்தானத்துல லக்னாதிபதியான சந்திரனும் பாதகஸ்தானம் ஏறி 2 பேரும் பாதகத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஜாதகியோட உடல்நிலை சரியாக இல்லை, ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லை அப்படின்னு சொன்னோம். சரி, திருமணத்துல ஏன் பிரச்சனையை சொன்னோம்? 7ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பாதகாதிபதி குருவோட சாரத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சண்டையினால இவ உடம்புல ஏதோ ஒரு காயம் இருக்கு அப்படின்னு எடுத்தோம். ஹலோ வணக்கம். அண்ணனோட திருமணமா? கரெக்ட். ஏன்னா அவர் காய்ச்சல நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். கரெக்ட். அண்ணன் பேர் சொல்லுங்க. ஆனந்தகுமார். ரைட்டு. எந்த ஊர்ல இருக்கீங்க? விருதுநகர். ஆனந்தகுமார் எப்போது திருமணம் ஆகும்? ரைட்டு. மீன லக்னம் 7 குடையல் 11 அஸ்தம் 2 குடையல் 4 குரு சாரம் பெற்று 3 ரைட்டு. மீனம் ஏதோ மனசுக்குள்ள பிடிச்ச பொண்ணு எதுவும் இருக்கான்னு கேட்டீங்களா? அப்படி சொல்லுங்க. போயிட்டாங்க. சரி, மீண்டும் அதுக்கு பின்னாடி ஏதாவது கிடைச்சிட்டான்னு பார்க்கணும். ஏன்னா மீண்டும் ஒரு துளிர்க்குது. ஆமா, 5 3 இதெல்லாம் தொடர்புல இருக்கு. 7ஆம் இடம் எல்லாமே தொடர்புல இருக்கு. இது காதல் திருமணமா இருந்தா இப்ப உடனே நடக்கும். பொண்ணு பார்த்து நடக்கிறதுனா கொஞ்சம் 7ஆம் இடத்தேதி அஸ்தங்கம் ஆயிட்டாரு. காதலுக்கு 5ஆம் இடம். அப்ப காதல் திருமணத்துக்கு இப்ப உடனே வாய்ப்பு இருக்கு. நிச்சயிக்கப்படுற திருமணம்னா கொஞ்சம் தாமதம், காலதாமதம் உண்டு. ஆமா, ரைட்டுங்களா? ஆமா, எப்படி ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆகும். ஆமா, ஆனா அவர் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா, ஓகே பண்ணி வச்சிருந்தாருன்னா இப்பயே நம்ம நடத்திடலாம். வைகாசியில கூட நடத்தலாம். இல்ல, அது முடிஞ்சு போச்சு, அதை விட்டுருவோம். அடுத்தது ஒண்ணே ஒண்ணுதானா? கேட்டுரு, ரூட் கிளியர் ஆயிரும்ல. ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் தம்பி. சரி, சிறப்பு. இப்படி சோழி நமக்கு எடுக்கும் போதோ ஏதோ ஒரு காரணத்துல சோழி வேறு திசையில நோக்கி, அதாவது வடக்கும் கிழக்கும் தவிர வேற எந்த திசையில விழுந்தாலும் அந்த சோழிக்கு பலன்கள் உண்டு, குறைவான பலன்கள் உண்டு.
ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரியே வெட்டுகாயம் இருக்குங்க சார். அப்பா, லைவ்லயே கூப்பிட்டு சொல்லிட்டீங்க. ரைட்டு. ஆமாங்க சார், என் பையனுக்கு கேட்கணும். என் பையன் நல்ல வேலையில இருந்தான், இப்ப வேலை போயிடுச்சு. ரைட்டு. அதனால சரி, நீங்க கரெக்டா அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு திருப்பி சொன்னதுனால மீண்டும் உங்க பையனுக்கு சொல்றேன். பையன் பேர் என்னங்க? மனோஜ்குமார் சார். மனோஜ்குமார். நன்றி. ஏன்னா என் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும், எந்த விஷயம் சொல்றோமோ நாங்க திருப்பி எடுப்போம். திருப்பி கூப்பிடுறதுக்கு நம்ம பயப்படவே மாட்டோம். ஏன்னா அந்த இது நடந்து ஆகணும். ஆமா, அதுக்குதான் நீங்க கமெண்ட்லயே போடுங்கன்னு சொன்னேன். பையன் பேரு சூரியகுமாரா? மனோஜ்குமார். மனோஜ்குமார். சரி, சிம்ம ராசியில யாரு இருக்கா உங்க வீட்டுல? அவனையும் சிம்மராசி, நானும் சிம்மராசி. ஓகே, இப்ப மனோஜ்குமாருக்கு வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துருவோம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை எப்படி? இல்ல மனோஜ்குமாருக்கு வேலையை மட்டும் பார்ப்போம். சரி சார். ரைட்டு. மனோஜ்குமாருக்கு வேலை கடகம், விருச்சிகம், மீனம், மேஷ, ரிஷபம், மிதுனமே அவருக்கு. மிதுனம். அம்மா அப்ப உடனே கிடைக்குங்கம்மா. அப்படியா சார்? இப்பயே முயற்சி பண்ணுங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓ சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ஆமா, இந்த உங்க வீட்டுல இருந்து திரும்புற இடத்துல ஒரு காவல் தெய்வ கோயில் இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே நடந்து போனோம்னா திரும்புற மாதிரி ஒரு இடத்துல காவல் தெய்வமோ மாரியம்மனோ எனக்கு இந்த மாதிரி அங்க போய் மட்டும் அவர் வந்து ஒரு அபிஷேகமோ அல்லது ஒரு வழிபாடோ இல்லாட்டி ஒரு அர்ச்சனையோ பண்ணிட்டு அப்ளிகேஷன் எழுத சொல்லுங்க, உடனே ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே, வாழ்த்துக்கள், சிறப்பு. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஓகே, நன்றி. அன்பு நண்பர்களே, இப்ப நேரலை நிறைவு பெற்றது. மீண்டும் நேரலை எப்ப நேரம்லாம் சொல்ல முடியாது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்துல உங்களை நேரலையில சந்திக்கிறேன். இறைவன் எப்பொழுதும் துணையாகவும் நமக்கு நல்ல ஆசிகளோடரும் சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கணும் வேண்டிட்டு பெரியவங்கள்ட்ட ஆசி வாங்கிக்கிட்டு என்னை விட வயதுல சின்னவங்களுக்கு நல்ல ஆசிகளுடன் மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பை